ஆரியக்கார பேமா வந்தோடனே ஏன் காலில் விடுதா பார்த்தியா? உயரம் மடக்கு உன் கட்டுமனைக்கு போனேன். 2 வருஷத்துக்கு முன்னால் செய்துக்கிட்ட தொழில் தடைப்பட்டு போச்சு. ஆனால் இப்போ ஒன்றும் இல்லையே, என்ன பண்ணால் சரி வரும்? ஹோட்டல் வைக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து ஐயா கருப்பசாமியுடைய பேரை போட்டு நடத்தணும், அதில் வெற்றி அடையணும்னு ஒரு முடிவோடு வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. அப்படியா கடன் வாங்கி வச்சுருக்காங்களா? இன்னுக்கப்போ எவ்வளோ பணம் கையில் வச்சுருக்க மகளே? சரி, இந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு உதவியை கொடுக்குறேன், அதை வச்சு தொழிலை நடத்திக்கா, வெற்றி அடைவாய். மகிழ்ச்சி பேர். இந்தா இந்த பணத்தை வீட்டில் போய் ₹1,00,000 கிடைக்கும். ஓடிப்போம். கருப்பசாமிக்கு விருதுநகர், விதுரு நகர் இல்லை, விருதுநகர், விருதுநகர். எல்லாரும் அங்கே போங்க, அடுத்த இடத்துக்கு போங்க. நீங்கள் அடுத்து கூப்பிட்றேன் உங்களை. விருதுநகர் மட்டும் வாங்க. பொறுத்தது போதும் பொங்கி எழும் மணாடா. விருதுநகர் தலைமை ஆசிரியை. நீங்க ஆசிரியரா? நான் அதான் சொல்லிருக்கேன், தலைமை ஆசிரியை அப்படி சொல்லிருக்கேன். நல்லா இருக்கா? சிவராமன் கொடுத்து எழுதிக்கான். தலைமை ஆசிரியை. 30 தேவர்களே கால் வந்துட்டுவாங்க. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. இந்த திருக்குறளுக்கு ஒரு விளக்கம் வேணும் செல்லம். வாங்க பக்கத்தில் வாங்க வாங்க வாங்க. மாட்டிக்கிடக்கூடாதேன்னு பயப்படுறிய? உட்கார் உட்கார். நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. உட்கார முடியாதாக்கா உங்களுக்கு? அதானே பார்த்தேன். ஒருவருக்கு நன்மை செய்வதிலும் கூட தீங்கு உண்டாகும். நன்மையை பெறுபவருடைய உள்ளத்தையும் நன்மையை செய்பவருடைய குணத்தையும் இணை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து செய்யவில்லை என்றால் அதில் தீங்கு நடக்கும். அதைத்தான் வள்ளுவர் என்ன சொன்னார்? அவர் அவர் அறிந்து ஆற்றா கடை. இவங்க நினச்சிக்கிட்டாங்க அவரவர் அறிந்து ஆற்றா கடை அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. பொண்ணுடைய மனதுக்கும் பொருத்தமாக இருக்கணும். என்ன, இதுவரை குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு மரபு படி எங்களுடைய உள்ளத்துக்கும் பொருத்தமாக இருக்கணும். அதுக்கு தகுந்த ஒரு மாப்பிள்ளையை எங்களுக்கு தரணும். சென்னையில் டி நகர் வெஸ்ட் மாம்பலத்தில் அந்த மாப்பிள்ளை இருக்கான். எங்கே இருக்கான்? வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கான். மேட்ரிக் மணியில் அவன் அட்ரஸ் இருக்குது. நல்ல பையன், டாக்டரேட் படித்தவன். மடக்கிடுவோமா? கால் வந்துட்டுவாங்க. கர்மசாமிக்கு 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 வருக வருக வருக. இந்த பதவியில் இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி பெருமையோடு வாழ வைக்கிறேன். பாட்டி, நீ நினைக்கிறத மாதிரியே உன் பூட்டி நல்லா இருப்பான். ஆனால் பொம்பளை பிள்ளை தான் அவளுக்கு பிறக்கும். உன் பேரை வை, செல்வ சிறப்போடு வாழுவான். வாழ்க வாழ்க வாழ்க. மனசாட்சி இருந்தால் வர வேண்டியதான். எவ்வளோ விவரமான பேச்சு பாரு. விட்டு கொடுக்காத பொம்பளையா. நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க. என் இடம் சம்பந்தமாகவும் என் பிள்ளை சம்பந்தமாகவும் முடிவு வேணும்னு கேட்டு வந்தவன். கால் வந்துட்டு வாப்பா. நீ யாரடா தம்பி? பையன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. உன் இடத்த லீகல் ஒபினியன் பார்த்த வக்கீல் நல்ல பதில் சொல்லலையப்பா. உட்காருங்க. உன்னுடைய இடத்தினுடைய டாக்குமெண்ட்டை லீகல் ஒபினியன் பார்த்த வக்கீல்
நல்ல பதில் சொல்லவில்லை. உண்மையா இல்லையா? ஆனால் அவர் உங்களுடைய விஷயத்துக்கும் வியாபாரத்துக்கும் அவர் நல்ல பதில் சொல்லலை. கரெக்டாக இன்னும் 9 நாள் டைம் இருக்குது. இன்னொரு ஆளை பார்த்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துருவோம். விற்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன், வெற்றியாக்கி தரேன். சரிண்ணா? வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வாங்க. ஜீவோ வந்தாச்சுன்னு சொன்னாங்களே, ஜீவோ வந்தாச்சு, ஆனால் இன்னும் ஆர்டர் வரல. நம்பிக்கை கொண்டு வந்தேன். நல்லா போ. வேற என்ன வேணும்? கர்மசாமிக்கு வாப்பா, விருதுநகருக்கார மகனே வாடா என் செல்லம். காலைல வந்துட்டு பாட்டு நல்லா இருக்கு. செல்லு நல்லா கூடுதலாக சம்பளம் வச்சுக்காங்கப்பா. செல்லு நல்லா பாட்டு சவுண்டா வைங்க, நானும் கேட்போம்ல. வாப்பா, என்ன வேணும் உனக்கு? வேலையை முதல்ல வாங்கி தரேன். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற பொண்ணு பாண்டிச்சேரியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அங்கேருந்து பொண்ணை கொண்டு வந்து வாழ வச்சு தரேன். நல்லா இரு மகனே, ஓ சந்தோஷமா மகிழ்ச்சி அடைவாய். கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி வாங்க வாங்க, வந்துட்டோ வாங்க. பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி உட்காருங்க, நான் விபதி தரேன். நீங்கள் போய் உட்காருங்க, தரேன். ஒரு ஆள் கொடுத்தா 9 பேர் கொடுக்கணும். எந்த ஊருக்கா? பாண்டிச்சேரி மாவட்டமா? பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரி. வா உட்கார், வா வாக்கா வா. காலில் விழுத்து வாங்க. அண்ணாச்சி போங்க அண்ணாச்சி. ஏன் அண்ணாச்சிங்கிற கிடைக்கையா? மணி எத்தனை? 6:30. உட்கார். என்னம்மா வேணும்? உன்னுடைய காற்றை பார்த்தேன், பிங் பிங் பிங்னு ரொம்ப படபடப்பாக அடிக்குத. என்ன விஷயம்? கண்ணை மூடு. உனக்கே முதல்ல எதையும் சரியில்லையே, நீ உங்கள் சித்தப்பனை பற்றி கேட்க கண்ணை முடிக்கானல்ல. நரம்பியல் சம்பந்தமான பிணி இருக்கு, வாதம் சம்பந்தமான விரோதம் இருக்கு. குணமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? 3 மாதங்கள் பொறுமையாயிரு, எந்திரிச்சு நடப்பான், வெற்றி அடைவான். ஆயுர்வேதிக் வைத்தியம் மலையாள தேசத்தில் பார், ஜெயித்து வருவாய். அடுத்து போங்கோ. அதே பாண்டிச்சேரி எல்லை தன்னுடைய தொழிலில் வெற்றியடைய வேண்டும் என்று கேட்டு வந்தது யார்? அதே பாண்டிச்சேரி எல்லை வீடு சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னப்பா வீடு? வீட்டுக்கு காரணம் அப்படியா? 16 நாட்கள் வரை நீ பொறுமையாக இருக்கணும்ப்பா. அதுக்கு பிறகு என்னை வந்து பார்த்து நீ வர வாங்கிக்கலாமா? பக்கத்தில் வா. இந்தா ஜெயிச்சு தரேன், வெற்றி உண்டு. காரைக்கால் யாருப்பா? காரைக்கால். வருக மகனே வருக. என்னடா நிறைய ப்ராடக்ட் பண்ணி நிறைய தயாரித்து வச்சிருக்கிய? என்னடா தயாரித்து வச்சிருக்கிற? கால்கள், மரக்கால்கள், ஸ்டீல் கால்கள் செஞ்சு வச்சிருக்கியா? அதெல்லாம் இன்னும் வியாபாரம் போகாத வேதனை உங்ககிட்ட இருக்கு. கால் வந்துட்டு வாடா, ஓகே பண்ணி தரேன். கர்மசாமிக்கு இந்தாப்பா ஜெயிக்கிறேன், வெற்றி அடைவாய், புண்ணியம் வரல்வாய். இந்தா நன்றாக இருப்பார்.
கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை பக்கத்திலே கொட்டை பாக்கு வித்தவனா வந்துட்டேன் 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 பட்டுக்கோட்டை. வார வெள்ளி போய் அடுத்த வெள்ளி வாங்க என்ன, புதன்கிழமையே வந்துருங்க. காப்பாத்தி கொடுன்னு கேட்டு வந்தவனுக்கு உன் முன்னாடி என்னடா செய்து அப்படியா? கேன்சர் அறிவிப்பு யாருக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆயுளுக்கு கண்டமான ஒரு சூழ்நிலைகளை இப்பொழுது கிரகம் உருவாக்கியிருக்கு. ஆனால் அப்படி ஆயுளுக்கு பங்கம் எதுவும் ஏற்படுமா அப்படின்னு சனி பகவான்கிட்ட கேட்டேன். இல்லைப்பா, இன்னும் 12.25 ஆண்டுகளுக்கு ஆயுளுக்கு எந்த பங்கமும் வராது. பிள்ளைக்கு திருமணம் முடித்து ஒரு பேரர் எடுத்து மடியில் கொஞ்சி குலாவுவா, அதுவரை எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றுவேன். 12.25 ஆண்டுகளுக்கு மரணம் இல்லாமல் தடுத்து நிறுத்துவோம்னு உத்தரவாயிடுது. கால் விட்டுவாங்க. இந்தாமா, சிறிய வைத்தியத்தில் பெரிய குணம் பெறுவாய். அறுவை சிகிச்சை இல்லாமல் உன்னை காப்பாற்றித்தாரேன். நல்லா இருடா மகனே. இந்தாப்பா, மங்களகரமான காரியம் வீட்டில் நடக்க போது வெற்றியாக இருந்துக்கான், புண்ணியம் பெறுவாய். அதே பட்டுக்கோட்டை இந்தா மகனே, மாத சம்பளத்தை கோயிலுக்கு கொடுத்துரு. 2025 உனக்கு வேலை போட்டாச்சு. ஓ, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 12 வருஷம் வனவாசத்தை போல மனைவி மக்கள்லாம் பிரிஞ்சிட்டாங்க. அதனால் இப்போ மனைவி உன் கூட சேரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு. உன் பிள்ளைகளுடைய உள்ளம் 32 நாளில் மாற்றமாயிரும். சேர்ந்து சிறப்போட வாழ வைக்க பெரிய மகளுடைய மரத்தை மாற்றி தரேன். வெற்றி உண்டு. இந்த ஜெயிச்சுவா, ஆனந்தமாக இருப்பேன். அது போயிட்டு வரலாம், சக்ஸஸ். சேமிப்பில் பணம் போட்டு வேஸ்ட்டாக போச்சு. பணத்தை எங்கேயோ போட்டு வேஸ்ட்டாக போச்சுன்னு ஒருத்தன் கேட்குறான்பா. யார் அது? பட்டுக்கோட்டை. பணத்தை ஒரு இடத்தில் கொடுத்து நஷ்டமடைந்து விட்டேன் என்று ஒருவன் இருக்கிறான். வருக, எங்கன கொடுத்திய? நீங்களும் இல்லை. எங்க கொடுத்திய? போனு நீ எவ்வளோ கொடுத்துருக்க? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இப்படி இருக்கு. அப்படின்னா என்ன இருக்கு? அபாய நிலையில் உட்கார்ந்துருக்கியப்பா. வாழ்வா தாழ்வான்னு தெரியாம வேதனைப்பட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தனாலையும் மிரட்டல் அடைஞ்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிய. அந்த நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றி இழந்த பணத்தையும் மீட்டி தொழிலையும் உருவாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். ரொம்ப சத்தம் போடுறாங்க, எனக்கு முடியல. வேற என்னடா வேணும்? கடனை தீர்த்து தாரேன், தொழிலை உருவாக்கி தாரேன். இந்தா ஜெயிச்சு வா மகனே, வெற்றி அடைவாய். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். அதே பட்டுக்கோட்டை எல்லை தன் இடம் சம்பந்தமாக வேதனை அடைந்து வந்த மகன். இடம் மண்ணுமனை சம்பந்தமாக வேதனை அடைந்து வந்த மகன் யாருப்பா? என்னென்ன வேதனை? காலில் விட்டுவாங்க.
கெட்டிக்காரனா இருப்பான் இருக்காங்க. உட்காரலாம். வீட்டு எல்லையில மாரியம்மன் வீரனார்லாம் வராங்களே. மாரியம்மா எங்க இருக்கா? வீரனார் வரார கால் விட்டு வா. அவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். கார்த்திகை 20ஆம் தேதி ஓடி போயிடுவான். ஓ பணத்தை வைக்க அசத்துவான், ஓடிப்போம். இதை போய் வீட்டில் வச்சுக்கோ, அந்த பணத்தை பேணி வச்சுக்கோ, கடன் அடையும், ஓடு. கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். அடுத்து திருநெல்வேலி மாவட்டம், இலங்கையிலிருந்து வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வாழக்கூடியவங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஏய் அமைதியா இருங்கப்பா. இவனுடைய மனநிலைகளை திருப்பி உங்களுக்கு மன அடக்கத்தோட வாழ வச்சு தந்தா போதும்ல. இன்னும் 2 முறை என்னைய பார்க்க வேண்டியிருக்கு. 2வது முறை பார்க்கும்பொழுது இவனை தெளிவுபடுத்திடுவேன். இந்தாப்பா ஜெயிச்சு வாரேன், வந்திக்கா. நல்லா இரு மகனே, பக்கத்தில் வா. நல்லா புண்ணியம் அடைவாள். நல்லா கால் வந்துட்டு இருந்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. தொழிலை வர வச்சு தார. நேரங்கள் மாறிடுது, தைரியமாக இருக்கலாம். வாங்கி தந்துடுறேன். பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தெளிவான வழியை காட்டி தந்தா போதுங்களா. காலில் விட்டு வரலாம். யார் அது? அது நடக்காது, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் நேராக. இந்தா இந்த மாதத்துலேருந்து உனக்கு தொழில் தொடங்கும். வெற்றியாக்கி தரேன், எல்லாம் நலமாக நடக்கும்ப்பா. ஆனந்தமாக இருக்கலாம். கண்ணை முடிக்கா கொஞ்சம். இந்த பணம் பெருகும். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு டெய்லி மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரு? என்ன மருத்துவம்? என்ன செய்துப்பா உனக்கு? கால் வந்துட்டு வா. வேட்டி உறிஞ்சிராம கட்டுமோ இல்லை, படபடப்புல நின்றாத. வருத்தப்படக்கூடாது, எல்லாம் நல்லாயிரும். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்க எல்லையில சொடமாடசாமி வரார. என்ன வராரு? எதுக்கேமா வரா. ஆனா உன் மகனுக்கு 3 வருஷ காலமா கிரகங்கள் சரியில்லை. பிரத்தியாரோட சொல்லு கேட்டு அலைஞ்சி ஊர் வழக்கும் பிரச்சனையும் இழுத்து கிடக்கும். அப்போ அதனால அவனுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பேரை நீக்கித்தாரேன். மாந்திரிகத்தால் உனக்கு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி நிறைய செலவுகளை பண்ணியிருக்கிற நீ. அப்படி இருந்து குணமாகலை. இதை குணமாக்கி நிறுத்தி தந்தா போதும்ல. காலில் விட்டு வா. வரலாம், பக்கத்தில் வரலாம். இந்த மகனே, இன்னையிலிருந்து வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். தைரியமாறு, ஜெயிச்சு வா. கர்மசாமி, ஆமாம், ஆறுமங்கலம் சுடலையை வணங்கும் மகன். காலில் வந்துட்டு வா. முத்துக்களோ பெண்கள் தித்திப்பதோ கண்ணம், சந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை, தந்து விட்டேன் என்னை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஏன் இப்படி சாமி ஆடிக்கிட்டு வாரிய? எதுக்கு இப்படி வாரிய?
அமைதியாக இருக்க வேண்டியதானே. கவலைப்படாத கவலைப்படாத. கர்மசாமிக்கு தம்பி உனக்கு கல்யாணம் முடிக்கணுமா? இப்பவும் அதைத்தான் சொல்லுதேன். அந்த செய்தி இருக்கு, நல்ல பெண்ணாக வரும். தெரியப்படுத்திடுறேன். தை மாதத்துக்கு உட்பட நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரேன். சத்தியமாக பொறுக்கணும்டா. இந்த அதை கனியை வச்சுக்கா, வந்து தரும், என்னை தொடர்ந்து பார்த்துக்கா. இப்போதைக்கு அதை முடிக்கிறதுக்கு யாரும் கோழி சொல்லி உன்னை நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்த மாதம் அட்வான்ஸ் வாங்கிட்டு வா, ஓடு. சிலம்பு விளையாண்டு கம்பு ஒடிஞ்சு போச்சுடா. அதனால் இனிமேல் அந்த விளையாட்டை நிறுத்து. உனக்கு வெற்றியான வாழ்க்கையவும் பார்க்க வரணும். ஒரு பொருள் தருவேன், அதை வச்சு முன்னேறிது. நல்லாரு. இந்த கனியை வீட்டில் கொண்டு வச்சு சாமி கும்பிடு. கர்மசாமிக்கு ஓசூர் ஓசூர் லாரி வச்சு நடத்துறவன் கால் ஒன்று வரலாம். ஓசூராடா உங்களுக்கு? சொந்த ஊர் திருப்பத்தூரா? வரலாம். என்னமாச்சு? தலைவலிக்கா? கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எதுவும் செய்வன இவனை கோளாறால் இது நடக்கா, இல்லை இயற்கையிலே என் நேரம்தான் சரியில்லையான்னு ஒரு சந்தேகம் உன் மனத்தில் இருக்குது. நேரங்கள் தான் இதுக்கு காரணம், செய்வினைகள் காரணம் இல்லை. ஆனாலும் வாகனத்தை இழப்பதா அல்லது பூமியை இழப்பதான்னு பார்த்தேன். இப்போ நீ இருக்கிற வீடு உனக்கு பணமாக மாறும். அதில் உன் கடனை தீர்த்து தாரேன். வேற ஒரு வீடும் உனக்கு வாங்கி தாரேன். நல்லா இரு மகனே, காப்பாற்றிடுறேன். திருப்பத்தூர் எல்லை சகோதரன் சகோதரன். ஏய், சகோதரன் சகோதரன் சொல்லியிருக்கேன். சக்கிலி புக்கிலி கிக்கிலி இங்க நீ வரலாம். உன்னுடைய அம்மாவை காப்பாற்றி எழுப்புனா போதுமாடா? வேற என்ன வேணும்? பக்கத்தில் வாங்க. நீங்கள் ஆரம்பிக்கிற தொழிலில் உங்களுக்கு கீழே 7 பேர் பணி செய்வாங்க. அதில் உங்களுக்கு லட்சமான பணங்கள் கிடைக்கும். சென்னைக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு ஏற்படும். அதில் நீங்கள் முன்னேறி உங்களை வாழ வச்சா போதுங்களா? கால் ஒன்றுட்டு வா. அப்படியா? கர்மசாமிக்கு இந்தா மகனே, இது உன்னுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு. இந்தா, இது உன்னுடைய தாயாரை எழுப்பி ஆனந்தமாக வாழ வைக்க. பெங்களூர் 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 பொம்பளை பிள்ளை வேலைக்கு அலைந்து வாழ்வை தெளிவு பண்ண வேண்டும் என்று கேட்டு வந்த பெண்மணி. கால் ஒன்று வா, கால் ஒன்று வா. யார் நீங்க? என்னப்பா வேணும் உங்களுக்கு? கண்ணை முடிக்காம உனக்கு இஷ்டம் இருக்கா போகிறதுக்கு? அவனை கூப்பிட வச்சா போதுமா? வரணும். ஆனால் உனக்கு தொழில் வேணும்னு விரும்புதியா? கால் ஒன்று வா. நீ உட்காரப்பா, பராசக்தி உட்கார். நீ உட்காரனே. பக்கத்தில் 1 2 3 4 5 சொன்னாலும் குத்தமடா. அவன் ஒழுக்கமா இல்லையே, பழக்க வழக்கம் சரி இல்லையே, வண்டியில் வேற ஆளை வச்சு வண்டியை ஓட்டுறானே. மனத்தை மாற்றணுமா வேண்டாமா? வெளியே வரணும். ஆனால் அவன் ஒன்றை விட லட்சணமான ஒரு ஆளை போய் சர்க்கஸ் பண்ணிக்கிட்டான். அதனால் அவன் மனத்தை மாத்துறேன், உன் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன்.
வெளியே வர வைக்கிறேன், வர வச்சு தரேன். பாப்பா பக்கத்தில் வா. அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாருங்கள். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பாருக்கா. நல்லாரும் மெல்ல மெல்ல சேர்த்து தரேன். சந்தோஷமாக இருக்கு. பெங்களூரு எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்னடா தொழில் உனக்கு? டென்ஷன் பண்றீங்களா? டென்ஷன் பண்றீங்களா? கால் வந்துட்டு வாங்க. உட்காருங்க. உங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால நீங்க நடத்திய தொழிலில் உங்களுக்கு வருமானமும் மன நிம்மதியும் இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு அதில் குறைவும் மனக்குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு வேற யாராவது தடை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற சிந்தனையும் நிறைய பொருள் இழப்பும் கடனும் இப்போ இருக்கு. இதை தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதுங்களா? காலைல விழுந்துட்டு வா. வரலாம் பக்கத்தில். இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. வீட்டுக்கு அட்வான்ஸ் வரும், அடுத்த தொழிலுக்கு வளமும் வரும். இந்த அப்படி கடத்தை தீர்த்தாரேன். ஆமாம், வேற வழியே கிடையாது. ஜெயிக்கிறேன், அடுத்த வீடு வாங்கி தரேன். போ. அதே பெங்களூர் எல்லை என் சகோதரி வாழவா சாகவான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு வழிவகுக்கணும்னு கேட்டு வந்திருக்கான். கால் வந்துட்டு வா. நம்மால நிறைய பேரை நல்லாக்கியிருக்கோம், ஆனால் நமக்கு இன்னும் சரியாகலை. ஆனால் நம்ம இந்த சபையில் வந்து கேட்குறோம், நமக்கு நேரமாக காலமானு உன் உள்ள ஒரு பக்கம் வேதனைப்படுது. உண்மையா? கால் வந்துட்டு வா. பக்கத்தில் உட்காரலாம். உன் மத்தினுடைய மனதையும் அறிவையும் சீர்திருத்தி தந்தா போதுமா? கண்ண முடிக்கா கொஞ்சம். இந்தா தங்கத்திலிருந்து நல்ல செய்தி வரும். உனக்கும் நிறைய மாணவர்கள் வந்து சேர்வார்கள். வெற்றி அடைவாய். கர்பதாமிக்கு அதே பெங்களூரு எல்லை லிப்ட் தொழில் பார்க்கும் மகன். லிப்ட்ல நீங்க பெயர்ப்பீங்களே தவிர தொழில் பார்த்துக்க மாட்டீங்களா? புரியல அக்காவுக்கு. ஐயோ பாவம். என்னடா வேணும் உனக்கு? இல்லை சிரிக்க. கல்யாணம் முடிக்காண்டமா? அடுத்த கல்யாணம் முடிக்காண்டமாடா? வேண்டாம். அப்போ என் கூட சேர்ந்து இருந்துக்கிடுதியா? கால் வந்துட்டு வா. என் கூட சேர்ந்துனா என்னடா அர்த்தம்? ஆன்மீகத்துக்கு வந்துடுதியான்னு அர்த்தம். வந்துக்கிட்டு இருப்பான், வந்துக்கிட்டு இருப்பான் இருக்கு. நீ நினைத்தால் அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த கோட்டையிலும் இருந்து உன்னை வெளியாக்கி கொண்டு வந்து தெளிவாக வாழ வைப்பேன். 3 மாதத்துக்கு பிறகு உன்னுடைய தொழிலில் மாற்றமும் ஏற்றமும் நடக்கும். வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுக்கா. நல்லா இரு மகனே. கர்பதாமிக்கு தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்த கணவன் மனைவி. கால் ஒன்று வரலாம். மல்ல போறா மழை மலைக்கு கொடை பிடிக்க சொல்லுங்கண்ணே அவரை. என்னம்மா வேணும் உன் பிள்ளைக்கு? வேற இடம் பார்த்து தரேன். அந்த பிள்ளை வேண்டாம்னு நானும் சொல்லுதேன். ஏன் அப்படி சொன்னேன்? அந்த பிள்ளை வேற ஒரு இடத்துல மாட்டிக்கிடுது. அது நமக்கு எதுக்கு? கல்யாணம் முடிச்ச ஒரு 3ஆம் மாதத்தில் ஓடி போயிடும். அன்னைக்கு என்கிட்ட வந்து கண்ணீர் ஓடிப்பேன். தேவையா உனக்கு? காலில் வந்துட்டு வா. இந்தா இன்னும் ஒரு வாரத்தில் 3 ஜாதகம் வருது. வேற இடத்த மாற்றி தாரேன். நல்ல பெண்ணா உன் வீட்டுக்கு வர வைப்பேன். அதுக்கு வழிவகுத்து தாரேன். அடுத்த வாரம் என்னைய வந்து பாருங்க. வெற்றியாக்குதேன். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு ராஜமன்னார்குடி. பெங்களூர்லாம் போய் உட்காருங்க.
ராஜமன்னார்குடி. கால் ராஜமன்னார்குடி. உனக்கு வெளிநாட்டு யோகத்தை உருவாக்கி தந்தா போதுமா? வேற என்னடா வேணும்? அந்த வலி வேதனை நரம்பியல் சம்பந்தமானது. நான் கொடுக்குற கனியை தேய்ச்சிக்கா, 3 நாள் அந்த வலி இனிமே வரவே செய்யாது. இந்தா கரெக்டாக 40 நாட்களில் விசா வந்து சேரும், வெற்றி அடைவார். கர்பதாமிக்கு நாகர்கோவில் பகுதி, நாகர்கோவில் பகுதி கால் வந்துட்டு வரலாம். உன் சொத்துல இருக்கிற வில்லங்கத்துக்கு தவறான ஒரு தீர்ப்பு கிடைச்சிடுது. வாமா, அதை இனி மாற்ற முடியாது. ஆனால் அடுத்த இடத்துக்குரிய விஷயத்தில் ஜெயிச்சு உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்வு தந்தா போதுமா? காப்பாய்த்தாரேன். இந்த தையில திருமணத்தை வெற்றியாக்கிறதுக்கு வழிவகுக்கிறேன். ஜெயிச்சு வா. வேற வழியை தான் பார்க்கணும், அதை விட வேண்டாம். அடுத்து அவன் வரும்போது பேசுவான். அதை வரட்டும், அடுத்து பேசுவான்க்கா. கர்பதாமிக்கு அதே நாகர்கோயில் பகுதி கணவன் மனைவி வாழ்க்கையில் மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? உன் முன்னாடி எங்கடா? உன் முன்னாடி எங்க? யார் வீட்டில்? உனக்கும் உன் முன்னாடிக்கு என்ன வருத்தம்? கால் வந்துட்டு வா. இது யாருமா? இப்பா போய் விரட்டி விடுங்க, போக சொல்லுங்க. சாமி கேட்டாச்சுன்னா போக சொல்லிடுங்க. கிரகங்கள் சரியில்லாத நிலையும் தேவையில்லாதனுடைய துஷ்பிரயோகமும் உன் குடும்பத்தினுடைய அமைதியை கெடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு உனக்கு கடன்களும் தொழில் நஷ்டமும் இருக்கு. வாஸ்தவமா? வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? அவளை இருக்க வச்சு தாரேன். பொறுமையாக இனி இரு. நேரம் மாறப்போகுது, பொறுமையா இருந்துட்டா ஜெயிக்கிறேன். கர்பதாமிக்கு தர்மபுரி, தர்மபுரி, தர்மபுரி. பிறகு பேசுவோம். தர்மபுரி. என் பிள்ளைகளுடைய உடல்நிலையை காப்பாற்றி தரணும்னு கேட்டு வந்த மகன். கால் வந்துட்டு வரலாம். யாருமா அது? வரலாமா? வாமா, அங்க உட்காரடா. உன் பேர் என்னடா? சரியாக்கி தந்துருந்தாண்டா, தைரியமாரு. கர்பதாமிக்கு வேற என்னப்பா வேணும்? அந்த வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். கடன் படாமல் உன்னை காப்பாத்துறேன். இந்தா மகளே, பக்கத்தில் வா. இந்தா செல்வாக்காயிரு, வாழ்க. கர்பதாமிக்கு தர்மபுரி நிலம் இடம் சம்பந்தமாக வேதனை அடைந்து வந்த மகன். நிலம் இடம் சம்பந்தமாக வேதனை அடைந்து வந்த மகன். என்ன இடம்? இடம்
சத்தமாக பேசு. இனிமேல் தான் வாங்க போறீங்களா? அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். நெல் கோட்டைக்கு என்ன வேற? உங்கள்கிட்ட எத்தனை மூட இருக்கு? இன்னும் தான் வயலும். உன்னுடைய பூர்வீகத்தில் தலைமுறை தலைக்காது. அந்த இடத்தை விட்டு மாறி புதிய இடத்தை பெற்று நீங்கள் வாழ வேண்டும். கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வாடா. பொறுப்பு வரலாம். உன்னுடைய குடியை நிப்பாட்டியாச்சுன்னா உனக்கு வாரிசும் வளர்ச்சியும் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். நல்வாழ்வு பெருகி தரேன். இந்தா கடன் இல்லாமல் வாழுங்க மக்களே. கர்மசாமிக்கு கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி. ஐய், எந்த ஒரு தருமபுரினாலும் வருவே, கிருஷ்ணகிரினாலும் வருவே. நீ எங்க அப்பனுக்கு 2 பொண்டாட்டி. எத்தனை பொண்டாட்டி அப்பனுக்கு? கால் வந்துட்டு வா. இல்லை என்ன ஏமாத்தலான்னு பார்க்கற நீ? குக்குலி புக்குலி. அந்த சொத்து உனக்கு உரிமையானதை நான் பெற்று தந்தா போதுமா? இந்தா அவனே மன நிறைவோடு வெளியே ஓடுவான். உன் இடம் உனக்கு தான், ஓடிப்போ. கர்மசாமிக்கு அதே கிருஷ்ணகிரி எல்லை. தன்னுடைய குடும்ப வாழ்வில் கடன்களும் பொருள் இழப்பும் வேதனை அடைந்து வந்த மகன். கால் வந்துட்டு வா. இருக்கு உத்தரவு இருக்கு. கர்மசாமிக்கு மகனே, இப்போ உன் கடனை தீர்த்து தரணும். ஆனால் இழந்த பணம் வரதுக்கு மனநிலைகளில் இப்போதைக்கு இடம் இல்லை. வேற என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. உன் பையன் அந்த வாழ்க்கை தான் வாழுவான். திருத்த முடியாது. அவனை நல்லா வாழ வச்சு தாரேன். பெற்றுக்கொள். கர்மசாமிக்கு சிவகாசி. சிவகாசி. என் மருமகனை திருத்தி நல்ல வாழ வச்சு கொடு. கருப்பசாமி கட்டு வந்தவங்களுக்கு கால் வந்துட்டு வரலாம். யாரு? மருமகன் கொஞ்சம் கோயந்தனா இருக்கான் குடிச்சுக்கிட்டு. அவன் மனத்தை மாற்றி அங்கேயே வேலை பார்க்க வச்சு தந்தா போதுமா? ஒன்றும் இல்லை, அதை நிறுத்தி தரேன். உன் மருமகனையும் காப்பாற்றி தரேன். வெற்றி அடைவாய். ஒன்றும் இல்லை, கவனம் இல்லை. கர்மசாமிக்கு சிவகாசி எல்லை வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பது யார்? என்ன வியாபாரம்பா? கால் வந்துட்டு வரலாம். மெல்ல பாட்டியை மெல்ல தூக்கடா. மெல்ல எந்திக்கணும். ரத்த கசிவுன்னு யார் சொன்னா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. போங்க. யார் சொல்லியும் கேட்டால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. புண்ணியம் பெறுங்கள். வரலாம் வாங்கப்பா. தொழிலை பற்றியும் பிள்ளையை பற்றியும் கேட்க வந்திருக்கீங்க. என்னாச்சு உங்கள் பிள்ளைக்கு? நல்ல புரிஞ்சுக்கணும். உன்னுடைய முன்னோர்கள் குடும்பமும் ஒற்றுமையாக வாழ்ந்ததில்லை. உன்னுடன் பிறப்புகளும் நல்ல மனதோடு இருந்ததில்லை. இன்னைக்கு உன்னுடைய பிள்ளைகளும் அந்த நிலைகளை பெற்றார்கள். ஆனால் உங்கள் எல்லையில் என் தங்கை பத்திரகாளி இருக்காளா? நான் கருப்பசாமியும் இருப்பேன். இப்போதைக்கு 2.25 ஆண்டுகளாக கிரகங்கள் சரியில்லை. அவங்கள சரி பண்ணி உங்கள் பிள்ளையை ஒற்றுமையாக வாழ வச்சா போதும்ல. இந்த குழப்பத்துக்கு ஒரு பொம்பளை ஒரு காரணம். அவளை திருத்துதேன். இந்தா அந்த வழக்கை வெற்றியாக்க 3 மாதம் ஆகும். வாங்க பக்கத்தில். ஜெயிக்கிறேன். வாச்சல பக்கத்தில் வாடா. நல்லாரு. கர்மசாமிக்கு எழுமலை மல்லபுரம். எழுமலை மல்லபுரம்.
அதுக்கு பேர் எம் கல்லுப்பட்டி அப்படின்னு பேர் இருக்கு. இருக்கா? நீங்க ரெண்டும் யார் யாருப்பா? அண்ணனும் தம்பியும். கேட்கிற வரத்தை கொடுன்னு கருப்பசாமி சொல்லிடுது. என்ன வர வேண்டாம்? கண்ண முடிக்கா வெற்றி மாலை கொடுப்பா. கூப்பிடு கருப்பசாமிய. கடன் தீரும், இடத்தை எதையும் விற்க வேண்டாம், காப்பாய்த்தாரேன். இந்தா வெற்றியாக இருப்பாயப்பா, புண்ணியம் பெறுவாய். நல்லா இரு மகனே. தென்காசி தென்காசி தென்கா வந்துட்டேன் வந்துட்டேன். காலைல வந்துட்டு வரலாம். உன் கோர்ட்டு கேஸை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி போட்டிருக்கு. அதனால் இப்போ ஜட்ஜ்மெண்ட் வரல, பொறுமையாயிரு. 2.5 மாதம் டைம் இருக்கு. உன் பக்கத்தில் நீதியை வர வச்சுட்டேன். நீ ஜெயிச்சுக்கிடுவ, வெற்றி உண்டு. இந்தா சங்கரன் கோயில், சங்கரன் கோயில் 3 பேர் இருக்காங்க, நீ மட்டும் இல்லை. நில்லு அங்க. பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? காலில் விழுந்துட்டு வா. யாருமா இது? பக்கத்தில் வாக்கா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுக்கு பின்னாலோடி பார்த்தா சுடலமாட சாமியெல்லாம் இருக்கு, புரியுதா? அந்த மெயின் ரோட்டு ஓடையில் தாண்டி போனால் சுடுகாட்டு இலையெல்லாம் சேர்ந்து வந்துடும், வருதா? இப்போ 2.5 வருஷ காலமாக பிள்ளையின் வாழ்க்கையில் வருத்தமும் உன்னுடைய உடலில் பிரச்சனையும் வந்திருக்கு. இதுக்கு மந்திரதந்திரம் காரணம்னு சொல்லி பல செய்திகள் வந்தாச்சு. ஆனால் அவைகள் இல்லை காரணம். நரம்பியலும் எலும்பும் பிரச்சனை. இது இயற்கையான நோய். ஆகையினால குணமாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்? அந்த வாழ்க்கையை செம்மையாக்கி காப்பாற்றித்தாரேன். பிடி, நல்லா இரு. அவா உங்களை தேடி வர மாட்டா, அவா நல்லா இருப்பா. 3 வருஷம் கழிச்சு வருவா, ஓடிப்போம். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? யார் அது? எங்கே இருக்காங்களா? கேட்டு பார்ப்போம். புளியரை காலில் வந்துட்டு வரலாம். உனக்கு உத்தரவு இல்லடா, வரலாம். ஓராண்டுக்கு முன்னால இருந்த மன நிம்மதி இப்ப வீட்டுக்குள்ள இல்லை. ஆனா இதுக்கு காரணம், சில பேர்கள் மேல நமக்கு ஒரு சந்தேகம். நம்ம குடும்பத்துக்கு ஏதோ செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு இருக்கு. அப்படி யாரும் செய்யவில்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கிரகம் எல்லா பொருளையும் இழந்து, கடன்பட்டு, மனவேதனை அடைந்து, வீட்டுக்குள்ள அமைதியில்லாத பிரச்சனை நடக்கணுங்கிற விதி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இவைகளை மாற்றணும். தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? காலில் விட்டு வரலாம். அப்படியா? கேட்டு பார்ப்போம். மகன் அரசாங்க வேலைக்கு போவானா வெளிநாட்டுக்கு போவானான்னு பார்த்தேன். அவன் வெளிநாட்டில் போய் பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணி வருவான்னு மேலேருந்து உத்தரவு இருக்கு. அதுக்கு இடையில் உடல்நிலை ஆரோக்கியத்தில் இவனுக்கு சில குறைகள் இருக்கும், அதை தீர்க்கணும். ஆனால் எனக்கு அவன் எல்லாம் தெரியுங்களா? கால் வந்துட்டு வா. ஏய், இன்னையிலிருந்து எண்ணிக்கிட்டு 29 நாட்கள் அடுத்த பௌர்ணமி. அந்த பௌர்ணமி உத்தரவில் என்கிட்ட சத்தியம் பண்ணணும். அதுக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றுறேன். குடிக்கிறத பற்றி கவலை இல்லாமலும் ஆக்குறேன். இந்தா ஜெயித்து வா மகனே, வெற்றி உண்டு. இந்தாமா செல்வத்தை அடித்தாரேன்.